ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜஸ்ட் மை சேனல். நான் உங்கள் ஹஜஸ்ரீ. சுடும் பனிமலரி கதையோட அடுத்த பகுதிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரகாஷ் புன்னகைத்தாலும் அவள் ஏதோ என் கா என்று ஆரம்பித்த நிறுத்தினாலே எதற்கு என்று யோசித்தவன் தற்போது அதை விடுத்து, ஓ அதுதான் என்னை பார்த்ததும் அப்பா வந்துட்டாரான்னு கிரிஷ் கேட்டானா என்று கேட்க அவளும் புன்னகையுடன் ஆமோதித்தாள். எல்லாரையும் என்னதான் தூரமாக வச்சுருந்தாலும் வேணுங்கிறத செஞ்சேன். ஆனால் ரொம்ப பாசம்னு எல்லாம் நான் காட்டிக்க தோணலை. எனக்கு இவ்வளோ வருஷம் கூட இருந்தும் சித்தி அவங்க எல்லாரும் என்னை புரிஞ்சிக்காமல் இப்படி நினைக்கிறாங்களேன்னு நினைக்கும்போது தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இருக்கட்டும், என்னை பெற்றவங்களுக்கே என்னை பற்றி கவலை இல்லை. யாருக்குமே நான் வேண்டாதவளாக போயிட்டேன். எனக்கு யாரும் இல்லை, நான் தான் என்னை பார்த்துக்கணும். இதுதானே இவ்வளோ நாள் நான் நினச்சது. இப்போ அதான் மற்றவங்க சொல்லி கேட்குறேன். அவ்வளோதானே வித்தியாசம். ஏன்னா அவள் சாதாரணம் போல கூடினாலும் அவளின் வலி அவனுக்கு நன்கு புரிந்தது. மழை சிலுசிலுவென தூர ஆரம்பிக்க அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். மதியம் ஆயிடுச்சு, நீ இங்கே உட்காரு, நான் லஞ்ச் எடுத்துகிட்டு வரேன் என கீழே சென்று எடுத்து வந்தான். அவளுக்கும் ஏனோ அனைத்தையும் அவனிடம் கொட்டியது சற்று மனது லேசாக்கியது போல் உணர்ந்தாள். அவன் வந்ததும் அதை அவனிடமும் தயங்காமல் கூறவும் செய்தாள். புன்னகைத்தவன் அவள் இன்னும் எடுத்து சாப்பிடாமல் இருக்க கண்டு அவனே ஊட்டிவிடவா என்று கேட்க அவளும் தலையசைத்தாள். அவனும் மலர்ந்த முகத்துடன் ஊட்டிவிட்டான். சூர்யா, எனக்கு இப்படி யாருமே இது வரைக்கும் சாப்பாடு ஊட்டினதில்லை. ரொம்ப உடம்பு முடியலன்னா கூட நர்ஸ் இல்லை வேலை செய்கிறவங்க கொண்டு வந்து தருவாங்க. ஆனால் ஊட்டி விட்டதில்லை. நானும் கேட்க மாட்டேன். ஏனோ அப்போல்லாம் சாப்பிடவே பிடிக்காது. ஸோ ஜூஸ் இல்லை பால் பிரெட்டுன்னு சாப்பிட்டுட்டு படுத்துப்பேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு எனக்கு ஊட்டி விட்டது நீங்கள் தான் என சாதாரணமாக கூறி அடுத்த வாய் உணவை வாங்கி கொண்டாள். அவனுக்கு மிகவும் தவிப்பாக இருந்தது. புன்னகையுடன் அவள் சாப்பிட்டு முடிக்கும் வரை மௌனமாக இருந்தவன் எடுத்து வைத்துவிட்டு அவளிடம் வந்தான். அவளை படுக்க சொல்லிவிட்டு சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டான். அவள் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு எழுந்த அவளிடம் வந்தவன் நெற்றியில் கை வைத்து முகத்தை வருடி விட்டு, மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியாது, ஆனால் எனக்கு என் லைஃப்பில் நீ வேணும். உன்னை விட்டு போனவங்க எல்லாரையும் நினச்சோ மற்றவங்க சொல்கிறத பற்றி நீ யோசிச்சோ இனி நீ வருத்தப்படக்கூடாது. உண்மையில நம்ம குழந்தைங்க மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன், உன்னை நான் மற்றவங்க மாதிரி விட்டுட்டு போக மாட்டேன். அது சாவாகவே இருந்தாலும் ஒன்று நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம், இல்லை உனக்கு ஒரு நிமிஷம் அடுத்து தான் நான் போவேன். மற்றவங்களுக்காக நீ பார்த்து யோசிச்சு உன் ஆசைகளை ஏக்கங்களை அடக்கி வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனிமேல் உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி இரு. ஒரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. இனி உனக்கு நான் இருக்கேன். உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கவே கூடாது, ஓகே என்று அவன் வினவ தன் கூந்தலையும் கன்னத்தையும் வருடிய ஸ்பரிசத்திலே இமைக்க மறந்தவள் தன் முகத்தருகே குனிந்து தனக்காக யாசிக்கும் அந்த ஆண் அழகனின் பேச்சில் மந்திரத்திற்கு கட்டுண்டவள் போல கண்களை மட்டும் இமைத்து சரி என்று கூறினாள். அவனும் தட்ஸ் மை சுபிக்குட்டி, சரி கொஞ்ச நேரம் நல்லா தூங்கு, நான் அப்புறம் வரேன் என எழுந்து அவனும் அவன் அறைக்கு சென்று விட்டான். காய்ச்சலின் வீரியம் அலுப்பில் மனதும் சற்று லேசாக இருந்த உணர்வில் அவளும் உறங்கிவிட்டாள். மாலை தன் அறைக்கு வந்தவனை கண்டு முகம் மலர எழுந்தவள் அவன் காஃபி கொடுக்க அதை எடுக்காமல் அப்படியே இருந்தாள். சூர்யா, எனக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சா என அவள் கேட்க அவனோ சந்தேகமாக நெற்றியில் கை வைத்து தொட்டு பார்த்தான். காய்ச்சல் இப்போ இல்லை, பட் ஃபீவர் இருந்தால் டயர்டு இருக்கும் என்று கூறினான். அவளும் ஓ என்று சுதி இறங்க அவனுக்கு என்ன ரியாக்ஷன் இது என்று மனதில் நினைத்தவாறு புரியாமல் அவளை கண்டு விழித்தான். அடுத்து அவள் கேட்ட கேள்வி அவனுக்கு அதற்கான விளக்கமும் தந்தது. ஏன் சூர்யா, காய்ச்சல் வந்தால் தான் நீங்கள் இப்படி கூடவே இருந்து பார்த்துப்பீங்களா? அது இப்படி ஊட்டி விடுறது அந்த மாதிரி என்று திக்கி திணறி கேட்க அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. உனக்கு எப்போ தோணுதோ சொல்லு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். எவ்வளவு நேரம்னாலும் கூட இருக்கேன். இதுக்கு எதுக்கு இவ்வளோ திணற என்று அவன் சாதாரணமாக கேட்டு, இப்போது காஃபி குடி, இல்லை அதுவும் நான் ஊட்டி விடணுமா என்று கேட்டதும் அவள் இல்லை இல்லை நானே குடிச்சுக்கிறேன் என்று வேகமாக கூறிவிட்டு புன்னகையுடன் குடித்தாள். அடுத்து வந்த சில தினங்களில் மாதம் ஓடியது தெரியவில்லை. பிரகாஷ் வேலை விஷயமாக 2 நாள் வெளியூர் சென்று திரும்பும் வேளையில்தான் இப்போது யோசனையில் இத்தனையும் நினைத்து கொண்டிருந்தான். அம்முவை பற்றிதான். அழைக்காமலே அவன் உதட்டில் புன்னகை குடிக்கொண்டது. அன்று அம்மாவிடம் பேசிய பின் அவளிடம் பல மாற்றங்கள். அதுதான் தான் கூறியதற்காகவா, இல்லை அவளின் இத்தனை வருட ஏக்கங்களின் வெளிப்பாடா என அவனால் யூகிக்க முடியவில்லை. எதுவாக இருப்பினும் இந்த அம்மு அவனுக்கு புதிதாக இருந்தாள். அதை அவன் ரசிக்கவும் செய்தான்.
குழந்தைகளுடனும் குடும்பத்துடனும் செலவழிக்கும் நேரத்தை அம்மு அதிகம் விரும்பினாள் என நன்றாகவே தெரிந்தது. காலையில் காஃபி போட்டு பால்கனியில் அமர்ந்து பேப்பர் படிப்பாள். இப்போது தானும் அந்நேரம் அவளுடன் இணைந்து கொள்வதால் இருவரும் பொதுவான பல விஷயங்கள் பற்றி பேசுவோம். அம்மு தன்னை ஒரு நாளும் அழைத்ததில்லை. ஆனால் ஏதாவது ஒரு நாள் சிறிது நேரமானாலும், ஏன், என்னாச்சு, எதுக்காக இவ்வளோ லேட், நைட் என்ன பண்ணுங்க, ஏன் தூங்க லேட்னு அவள் கேள்வியாக விசாரிப்பாள். அவள் கேட்டதற்கு பதில் கூறிவிட்டு தான் திருப்பி ஏன் இவ்வளோ விசாரிக்கிற என்று கேட்டால் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குதான் என்று முடித்து விடுவாள். தன்னை அவள் எதிர்பார்த்திருக்கிறாள். அந்த நேரத்தை அவள் மிகவும் விரும்புகிறாள் என தெரிந்ததும் பிரகாஷின் மனம் சிறகடித்தது. அல்லியின் பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லாததால் ஊருக்கு சென்றுவிட அம்முதான் சமையல். குழந்தைகளை அவன் தயார் பண்ணுவான். காலை மதியத்திற்கு அவளை சமைத்தாலும் இரவு தன்னையும் அழைத்து குழந்தைகளுடன் சலசலத்து விளையாடியபடிவே உணவு தயார் ஆகும். கிரிஷ், இந்து பள்ளி நிகழ்வுகள், பார்த்த டிவி நிகழ்ச்சிகள், தங்களின் வேலை என அனைத்தும் பேசி மாற்றி மாற்றி கிண்டல் செய்வதோடு இரவு உணவு வேலை செல்லும். பின் குழந்தைகள் தூங்கியதும் அம்முவும் பிரகாஷும் அவரவர் அறைக்கு சென்று விடுவர். இடையில் ஒரு நாள் அவன் வார இறுதியில் அவன் ஹாஸ்பிட்டல் சென்றுவிட்டு மதியம் தாண்டி வீட்டிற்கு வந்தான். வீடு அமைதியாக இருக்க அவனுக்கு புரியவே இல்லை. இவ்வளோ அமைதியாவா வீடு இருக்கும், ஒருவேளை மூணுங்கள் தூங்கிடுச்சுங்களா என யோசனையுடன் அறைக்குள் மாடிக்கு என்று சென்று பார்த்தான். அழைத்தும் பார்த்தான், எங்கும் காணவில்லை. இறுதியாக குழந்தைகளின் டிராயிங் அறையில் சென்று பார்க்கலாம் என கதவை திறக்க, ஹே அட்டாக் என கூச்சலிட்டபடியே பிரகாஷ் மேலே கலர் தண்ணீரை ஊற்ற அவன் அதிர்ச்சியில் அவர்களை பார்த்து அப்படியே கையில் வைத்திருந்த வெள்ளை கோட்டை பார்க்க அவர்களை முறைத்ததும் இந்துவோ, அப்பா நான் இல்லை, அம்மாதான்ப்பா என பக்கத்தில் இருந்த கிறிஷை காட்டினாள். இல்லை நான் இல்லைப்பா, அம்மாதான் என அவன் அருகிலிருந்த அம்முவை காட்ட அவளும், சூர்யா நான் இல்லை, இவங்க 2 பேரும் தான், நாளைக்கு ஹோலியில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, எப்படி கலர் ரெடி பண்ணுவாங்கன்னு கேட்டு பண்ண சொன்னாங்க, ஜஸ்ட் ட்ரையல் பார்க்க தான் என்று அவள் இழுத்தாள். அதற்குள் கிறிஷோ, அதுக்கு நாங்கள் கேட்க மட்டும்தானே செஞ்சோம், வாயிலேயே சொல்லியிருக்கலாமே என்று அவன் மேல் தப்பில்லை என்பது போல் கூற, அம்முவோ, டேய் நான் கலர்ஸ் ரெடி தானடா பண்ணேன், அவர் மேலே அடிக்கவா சொன்னேன். இதற்கிடையில் இந்து கூட, இதை ஏன் வேஸ்ட்டு பண்ணணும், யார் மேலாவது இதை ஊற்றி பார்க்கலாம்னு நீ தானேம்மா சொன்ன என்று அவளும் மாட்டிவிட்டாள். உன் அண்ணனுக்கு சப்போர்ட்டா, யார் மேலேன்னு கேட்கும்போது அப்பா மேலேன்னு நீங்கள் 2 பேரும் தானே கோரஸாக சொன்னீங்க, இப்போ என்ன சொல்கிறீங்களா என மாற்றி மாற்றி மூவரும் அடித்து கொள்ள கடுப்பான பிரகாஷ், 3 பேரும் நிறுத்துறீங்களா, பண்ணுறதெல்லாம் சேட்டை, பிரச்சனை வந்தால் மாற்றி விட்டுக்கோங்க, இன்றைக்கி பனிஷ்மெண்ட் 3 பேருக்கும் தான், இந்த வெள்ளை கோட்டு எனக்கு பழைய மாதிரி அப்படியே வேணும், வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. மூவரும் அதுக்கு என்ன, மிஷினில் போட்டால் போகுது என கெத்தாக நிற்க அதை உணர்ந்தவன், ஒழுங்காக கையில் துவைச்சி எடுத்துகிட்டு வரீங்க, அப்போ தான் சாப்பாடு என்றவன் கோட்டை கொடுத்து விட்டு சென்று விட்டான். மூவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு வேறு வழியின்றி மாடிக்கு எடுத்து சென்று விளையாடியபடியே கையில் தேய்த்து துவைத்து முடித்து சாப்பிட வர நால்வரும் அமர்ந்தனர். அப்பா வேலை செஞ்சு கையெல்லாம் வலிக்குது, ஊட்டி விடுறீங்களா என கிரிஷ் பவ்யமாக கேட்க, இந்துவும் ஆமாப்பா என தலையாட்ட அவனுக்கு புன்னகை வந்தது. ஹே ஜாலி, அப்பா சிரிச்சிட்டாரு என்றபடியே கிரிஷ் சேரில் ஏறி டைனிங் டேபிள் மேல் ஏறியவன் இந்துவையும் கைப்பிடித்து ஏற்றிவிட்டு இருவரும் மேலே அமர்ந்து கொண்டனர். அம்மு அவர்களை மேலிருந்து கீழ் வரை பார்த்துவிட்டு சாப்பிட்டு கொண்டு, துவைச்சது நான், உங்களுக்கு எதுக்கு கைவலிக்குது என்று ஆரம்பித்தாள். கிரிஷோ, சோப்பு போடுறதெல்லாம் ஒரு வேலையாமி என்றவன் அப்பாவிடம் திரும்பி, அப்பா மீ சரியான ஃப்ராடுப்பா என்றான். யாரு, நானா, நான் தானடா துவைச்சான் என்று அவளும் சண்டைக்கு வர, கிறிஷோ எப்படி, இருந்தது ஒரு கோட்டு, அதுக்கு வாஷ் பண்ண தண்ணி எடுத்துகிட்டு வந்தது நான், இந்துவோ சோப் ப்ரஷ் எடுத்துகிட்டு வந்தது நான், கிறிஷோ காய போட்டது நான், இந்து மறுபடியும் கிளிப் போட்டது நான், அம்முவோ நடுவில் துணியை தேய்ச்சி துவைச்சது யாரு என்று கேட்டாள். சோப் போடுறதெல்லாம் ஒரு வேலையாமி, ஏற்கனவே நான் கேட்டுட்டேன், அப்பா நீங்களே சொல்லுங்கள், மீ செய்கிறதெல்லாம் ஒரு வேலையாப்பா என்று கிரிஷ் கேட்க பிரகாஷ் தன்னை அடக்கியபடி சிரிக்க, அம்முவோ சொல்லுங்க சூர்யா, நான் வேலை செய்யலையா என்று சண்டைக்கு வந்தாள். அப்படி இல்லை என அவன் முடிக்கும் முன், அப்பா அதெல்லாம் வேண்டாம், எல்லாமே நீங்கள் கேட்டீங்கல்ல, நாங்கள் தானே வேலை செஞ்சோம், நீங்கள் யாருக்கு சப்போர்ட்னு சொல்லுங்கப்பா சொல்லுங்க என கிரிஷ் இந்து 2 பேரும் கத்திக்கொண்டே இருக்க, பிரகாஷோ ஆமாம் நீங்கள் தான் வேலை செஞ்சீங்க, உங்களுக்கு தான் சப்போர்ட் போதுமா என்று கூறிவிட்டான். கிரிஷோ அப்போ மீ ஃப்ராடு தானேப்பா என்று அவன் ஓர கண்ணால் அவள் முறைப்பதை பார்த்துவிட்டு கேட்க,
ஆமாம் என்பது போல அவனும் தலையசைத்ததும் கிரிஷ் இந்து 2 பேரும் பழிப்பு காட்டி இப்போ ஊட்டுங்கப்பா எங்களுக்கு என சாவதானமாக சாப்பிட ஆரம்பித்தனர். அம்மு முகம் சுருக்கி முறைத்துவிட்டு சாப்பிடாமல் எழுந்து சென்று விட்டாள். பிரகாஷோ சரி குழந்தைங்க சாப்பிட்டதும் சென்று அழைத்து கொள்ளலாம் என விட்டுவிட்டான். பின் சற்று பொறுத்து சென்று பார்க்க அவள் தூங்கிவிட்டிருந்தாள். தூக்கத்தில் நெற்றி சுருக்கம் இருக்க அருகே புன்னகையோடு சென்று அதை நீவி விட்டவன் எவ்வளோ கோபம், அப்புறம் பேசுகிறேன் என்று விட்டு வந்தவன் இரவு உணவு அம்முவிற்கு பிடித்ததாக அவனே தயார் செய்யவும் செய்தான். அம்மு அறையை விட்டு வராமலே இருக்க கண்ட பிரகாஷோ குழந்தைகளிடம் கேட்டான், ஆமாம் எங்கே உங்கள் அம்மா இன்னும் கீழேயே வரல? அது பெட்டில் தோத்துட்டாங்கல்ல, ஸோ வரமாட்டாங்க என்றான் கிரிஷ். புரியாமல் விழித்த பிரகாஷ் என்னவென்று வினவினான். மதியம் கோட் வாஷ் பண்ணும்போது அண்ணாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு பெட், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களான்னு. அண்ணாவும் நானும் எங்களுக்கு சொன்னோம், அம்மா அவங்களுக்குன்னு சொன்னாங்க. சரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், நாங்கள் தோத்துட்டா எங்களுக்கு இந்த வீக்கில் நோ சாக்லேட்ஸ், அம்மா தோத்துட்டா அவங்களுக்கும் நோ ஸ்வீட் நோ சாக்லேட்ஸ், அதோட நாளைக்கு வரைக்கும் ரூம் விட்டு வெளியிலேயே வரக்கூடாது. மதியம் அதனால தான் உங்ககிட்ட கேட்டோம், நீங்கள் எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஸோ அம்மா அவுட்டு என்று இந்து விளக்கம் கூறினாள். டேய் ஏன்டா 2 பேரும் இந்த வேலை பார்த்து விட்டீங்க என்று பிரகாஷ் அதிர்ச்சியுடன் கவலையாகவும் கேட்டான். கிரிஷோ நாங்கள் என்னப்பா பண்ணோம், நாங்கள் கேட்டாலும் நீங்கள் தானே மீ ஃப்ராடுன்னு ஒத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு சேர்ந்து சாப்பிட்லாம்னு தான் மதியம் லஞ்ச் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக பார்த்து பார்த்து மீ செஞ்சாங்க. நாங்கள் கேட்டதுக்கு கூட எப்போவுமே உங்களுக்கு பிடிச்சது தானே செய்கிறேன், இன்னைக்கு அவர் ஃபேவரட் தான்னு சொன்னாங்க. பாவம் மீ இல்லை பாப்பு என்று தன் தங்கையை துணை கலைக்க அவள் பங்கிற்கு ஆமாம் அண்ணா பாவம்மா, அப்பா கோட்டில் கலர் போகாமல் எவ்வளோ நேரம் ப்ரஷ் வச்சு கை வலிக்குதுன்னு சொல்லி சொல்லி தேய்ச்சாங்க தெரியுமா என்று அவளும் கவலை கொள்ள, கிரிஷோ இருந்தாலும் நீங்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாதுப்பா, மீ மேலே உங்களுக்கு பாசமே இல்லை என்று கூறவும் பிரகாஷுக்கு ஐயோ வென்றானது. பண்ணுற வேலையெல்லாம் பண்ணி இப்படி என்னை மாட்டி விட்டுட்டு எனக்கே அட்வைஸ் பண்ணுறீங்களா? ஒழுங்காக போய் உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வாங்க 2 பேரும். அஸ்கு புஸ்கு நாங்கள் சாப்பிட்டோம், நாங்கள் தூங்க போகிறோம், உங்களுக்கு அக்கறை இருந்தால் நீங்களே போய் கூப்பிட்டுக்கோங்க, அப்புறம் மீ டென்ஷனாக இருப்பாங்க, ஸோ பார்த்து பத்திரமா பேசி கூட்டிகிட்டு வாங்க என்று கிரிஷ் கூறவே, வா பாப்பு நாம் போகலாம் என்று கூறவும் இந்துவும் ஓகேண்ணா என பின்னோடு சென்றாள். பிரகாஷோ எவ்வளோ நேக்காக கோத்து விட்டு செட்டு சேர்ந்து ஓடுதுங்க பாரு ரெண்டும் என்று நினைத்தவன் சரி நம்ம நேரம் எப்படி இருக்கு, நாமளே போவோம் என்று மாடிக்கு சென்றான். அறையில் அவள் ஃபைல் பார்த்து கொண்டிருக்க அவன் உள்ளே வரவும் நிமிர்ந்து பார்த்தவள் கண்டுகொள்ளாமல் மீண்டும் பார்வையை கோப்பில் செலுத்தினாள். அவனும் நாம் எவ்வளோ நேரம் இப்படியே இருந்தாலும் அவள் பேச மாட்டா, பிடிவாதக்காரி, சரி நாம தான் ஆரம்பிக்கணும் என்று எண்ணியவன் அம்மு சாப்பிட வரலையா என்று கேட்டான். நிமிர்ந்து முறைத்தவள் ஏன், அதுதான் நீங்கள் நம்புகிற சப்போர்ட் பண்ணுற உங்கள் செல்ல பிள்ளைங்க சொல்லியிருப்பாங்களே, மதியத்துலேருந்து கண்டுக்கவே இல்லை, இப்போ மட்டும் என்னவா? பெட் விஷயம் கேட்டுட்டு எனக்கு பாவம் பார்த்து இங்கே யாரும் சாப்பிட கூப்பிட வேண்டாம், போங்க போய் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நீங்களும் வயிறு முட்டை முழுசாக கொட்டிக்கிட்டு போய் தூங்குங்க என்று பொரிந்து தள்ளினாள். பிரகாஷோ ஆண்டவா செம்ம கடுப்பில் இருக்காளே என்று நினைத்து கொண்டே மௌனமாக யோசிக்க, என்ன யோசனை? இல்லை பசியில் இருக்கிறதால தான் நீ இப்படி கத்துறன்னு நினைக்கிறேன் என அவன் மனதில் நினைத்ததை வாய் விட்டு சொல்லி மாட்டிக்கொள்ள அவள் அருகில் இருந்த குஷனை எடுத்து அவன் மேல் வீசினாள். கத்துறேனா? நான் என்ன லூஸா? சும்மா கத்த, கீழே கேட்கும்போது விட்டு கொடுத்துட்டு என அவள் கத்திக்கொண்டே இருக்க அவன் அவள் வீசுவதையெல்லாம் லாவகமாக பிடித்து மெதுவாக அவள் அருகே வந்தான். அம்மு இரு 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 சொன்னா கேளு, சாரி சாரி, ஐயோ இது லேப்டாப் வேண்டாம், மீ பாவம் வலிக்கும் என அவளை பேசிக்கொண்டே தடுத்து அவள் கையில் இருந்ததை வாங்கி கீழே வைத்தவன் மன்னிப்பு கேட்டபடியே அவளை சற்று இங்கே வா கொஞ்சம் என்று அந்த பக்கம் போலாம் என பால்கனிக்கு அழைத்து சென்றான். சுற்றி முற்றி எந்த பொருளும் அவள் கைக்கு கிடைக்காத தூரம் கூட்டி சென்றவன் அவள் சற்று ஆஸ்வாசப்படுத்த காத்திருந்தான். பின்னும் அம்மு சாரிம்மா, நான் வேணும்னு சப்போர்ட் பண்ணல, அந்த குட்டி பிசாசுங்க நயனு கத்திக்கிட்டே இருந்ததுங்களா, அதை சமாளிக்க தான் அப்படி சொல்லிட்டேன், மற்றபடி நீ தான் சூப்பர், உனக்கு தான் நான் எப்போவுமே சப்போர்ட், நம்புமா ப்ளீஸ், இப்போ சாப்பிட்லாம் வாயேன் என்று அவன் அழைக்கவும் அவளோ மெதுவாக யோசித்தபடி சரி அப்படின்னா எனக்கு ஒரு ப்ராமிஸ் வேணும், தென் உங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டும் இருக்குது, ரெண்டும் ஓகே பண்ணால் நான் சாப்பிட்றேன் என டீல் பேச பிரகாஷோ
இனி இதில் என்ன வென வச்சிருக்காளோ என்று மனதில் எண்ணியவன் வேறு வழியின்றி சரி சொல்லு என்றான். இனிமே எந்த காரணத்துக்காகவும் யார்கிட்டையும் விளையாட்டுக்குனா கூட நீங்கள் என்ன விட்டு கொடுக்கக்கூடாது, ப்ராமிஸ் என கேட்க அவனும் உடனே ஒப்புக்கொண்டான். சரி, பனிஷ்மெண்ட் எங்கள் கூட ஒரு ஃபுல் டே நீங்கள் இருக்கணும், வெளியில் கூட்டிகிட்டு போகணும், எப்போன்னு நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க என கூறியதும் அவன் சற்று யோசித்து விட்டு சரி கூட்டிகிட்டு போகிறேன், நாளைக்கு போகலாம் என்றான். அம்முவோ நிஜமாவா என்று ஆச்சரியமாக கேட்க நிஜமாதான், இதுவும் ப்ராமிஸ், போதுமா, வா இப்போ போய் சாப்பிட்லாம் என அழைத்து சென்றான். நோ, பெட் தான், நான் கீழே வரமாட்டேன், நாளைக்கு தான் வருவேன் என அவள் மிகவும் உண்மையாக இருக்க அவனோ சரி நான் மேலே எடுத்துகிட்டு வரேன் என்று சென்றான். சாப்பிட அமர்ந்ததும் சூர்யா வேலை செஞ்சு கையெல்லாம் வலிக்குது என மதியம் கிரிஷ் கேட்டது போல அவளும் கேட்க அடுத்த அம்மு எதற்கு அடி போடுகிறாள் என உள்ளிருந்தவன் புன்னகையுடன் அவளுக்கு ஊட்டினான். பின் இருவரும் வெகு நேரம் பேசியபடியே உண்டனர். மறுநாள் பிரகாஷ் வாக்களித்தது போலவே வெளியே அழைத்து செல்ல படம், ஷாப்பிங், எக்ஸிபிஷன் என மகிழ்வுடன் நால்வரும் பொழுதை கழித்துவிட்டு வீட்டிற்கு மாலை திரும்பியதும் அம்முவோ அப்பாடி என சோஃபாவில் அமர்ந்தாள். இந்து கிரிஷ் இருவரும் ஓடி வந்து அவளுக்கு இருபுறமும் அமர்ந்து கன்னத்தில் முத்தமிட்டு தேங்க்யூ ஸோ மச் மீ, லவ் யூமா என கட்டிக்கொள்ள அவளும் அணைத்து கொண்டாள். பிரகாஷோ எதுக்கு இப்போ உங்கள் அம்மாவுக்கு இந்த ஸ்பெஷல் எல்லாம் என கேட்க பிரகாஷிடம் நாங்கள் உங்ககிட்ட 2 வீக்ஸாக எக்ஸிபிஷன் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டுகிட்டே இருந்தோம், நீங்கள் வேலைன்னு டிமிக்கி கொடுத்துட்டே இருந்தீங்க, அதுதான் அம்மா கிட்ட சொன்னோம், உடனே நடந்துருச்சு பார்த்தீங்களா என இந்து கூற பிரகாஷோ அப்போதும் புரியாமல் அப்படியே இருந்தாலும் இப்போவும் கூட்டிகிட்டு போனது நான் தானே என்று கேட்டான். அம்மாவோ நோ 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 என சொல்ல வருவதை கேட்காமல் கிரிஷ் ஹா 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 அதுவும் மீ பிளான் தானே என்று நேற்று துவைக்கும் போது ஏதாவது பிளான் பண்ணி உங்கள் அப்பாவை கார்னர் பண்ணி வெளியில் கூப்பிடலாம்னு சொல்லி தானே இதெல்லாம் நடந்தது என தங்கள் ராஜதந்திரத்தை அம்பலப்படுத்தி விட்டான். அப்போது நேற்று அந்த பெட்டு சாப்பிடாம இருந்தது இதெல்லாம் என கேள்வியோடு கேட்டவனை பார்த்து இந்துவோ அப்பா நீங்கள் ரொம்ப பாவம், அம்மா எங்களை திட்டிக்கிட்டே கொஞ்சம் சாப்பிட்டு தான் மதியம் போனாங்க, அப்போவே கையில் சாக்லேட்ஸ் ஜூஸ் எடுத்துகிட்டு மேலே போயிட்டாங்க, நீங்கள் தான் கவனிக்கவே இல்லை என்று சிரிக்க கிறிஷும் உடன் சேர்ந்து சிரித்தான். அட ஃப்ராடுங்களா உங்களை என்றவனை தடுத்த அம்மு சூர்யா வெயிட் இப்போ சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு சப்போர்ட்டா இல்லை இவங்களுக்கு சப்போர்ட்டா என பேச்சை மாற்ற நீ பேசாத, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் இவ என்று ஆரம்பிக்கும் முன் நோ இப்போவே சொல்லுங்கள், இது பெட் கேம் எல்லாம் இல்லை, சீரியஸாக கேட்குறேன், சொல்லுங்கள் என்று அம்மு தீவிரமாக கேட்க சிறுசுங்களும் அதன் பதிலை எதிர்பார்த்து தீவிரமாக அமர்ந்திருந்தனர். அவனும் இது எதுக்குன்னு தெரியலையே, நம்பலாமா நம்பக்கூடாதா என தனக்குள் பேசியவன் எனக்கு நீங்கள் 3 பேருமே தான் என்று முடிக்க முன் நோ அதெல்லாம் செல்லாது, இப்படியெல்லாம் தப்பிக்கக்கூடாது, யாருன்னு தெளிவாக பதில் சொல்லணும் என்று பிடிவாதம் பிடித்தனர். அம்மு சமயம் பார்த்து என்ன சூர்யா இவ்வளோ யோசிக்கிறீங்க, நேற்று என்கிட்ட நீ தான் முக்கியம், உனக்கு தான் சப்போர்ட்டு, அந்த குட்டி பிசாசுங்களுக்கு இல்லைன்னு சொன்னீங்க என்றதும் கிறிஷும் இந்துவும் தங்களுக்குள் பார்த்து கொண்டு எது குட்டி பிசாசுங்களா என கோரஸாக வினவி அவன் மௌனமாக இருக்க கண்டு முகத்தை தூக்கி வைத்து கொண்டு இருவரும் சோஃபாவின் 2 மூலையில் அமர்ந்து கொண்டு கோபம் கொள்வது இப்போது அவர்களின் முறையாயிற்று. பிரகாஷ் இருவரிடமும் சமாதானம் செய்ய இறுதியாக சாரி சொல்லி கெஞ்சி கொண்டிருந்தான். அம்மு அருகிலிருந்து இதை பார்த்தபடி அடக்க முடியாமல் சிரித்துவிட்டு டேய் 2 பேரும் ரொம்ப நடிக்காதுங்க, பாவம் உங்க அப்பா என்று கூறிவிட்டாள். அப்போ இதுவும் நடிப்பா என அவன் ஷாக்காக இந்து சிரித்துவிட கிறிஷும் ஏன் மீ இப்படி பண்ணீங்க, அப்பாவை இன்னும் கொஞ்ச நேரம் கெஞ்ச விட்டுருக்கலாம், கெடுத்துட்டீங்களே என்று குடைப்பட்டான். அட போடா பாவம் அவரு என்றாள் அம்மு. அப்போ நேற்று உங்ககிட்ட சாரி சொல்லும்போது பாவம் இல்லையா என்று அவன் கேட்க அம்மு அதை கண்டு கொள்ளாமல் போய் ஃப்ரிட்ஜை திறந்தவள் சரி எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன், இன்னைக்கு சாப்பாடு ஹெவி என்றாள். குழந்தைகளும் ஆமாம் எங்களுக்கும் விளாண்டு டயர்டாக இருக்குது, ஓகே குட் நைட் என கூறிவிட்டு ஓடினர். ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு படுங்க 2 பேரும் என்று கூற ஓகேம்மா ஓகே மீ என கத்தியபடியே ஓட அம்மு தண்ணீர் எடுத்து அருந்தியவள் ஃப்ரிட்ஜை சாத்துவதற்குள் அருகே நின்ற சூர்யாவை கண்டு ஒரு நொடி திகைத்தாள். என்ன சூர்யா இப்படி நிற்கிறீங்க, இது எல்லாத்துக்கும் அப்போது நீ தான் பிளானா, இப்போ உங்களை காப்பாற்றினதும் நான் தானே, பார்த்தேன் என்னை நல்லா கெஞ்ச விட்டு என்று முடிப்பதற்குள் குட்டீஸ்ங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க சூர்யா, நீங்களும் ஸ்டடீஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்குன்னு ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்த மாதிரி இருந்தது, நேராக கேட்டிருந்தா கண்டிப்பாக நோ சொல்லியிருப்பீங்க,
இப்போ ஏதோ எங்களை கஷ்டப்படுத்திட்டோமேன்னு நினச்சி சமாதானப்படுத்த தானே ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கு தான் இந்த பிளான். பட் உங்களை கெஞ்ச விடுறது என் பிளான் இல்லைப்பா. நீங்கள் நேற்று என்கிட்ட சாரி சொல்லி கேட்கும்போது ஏதோ ஸ்டாப் பண்ண வேணாம்னு தோணுச்சு. அதான் அமைதியாக இருந்துட்டேன். பட் இன்றைக்கி நீங்கள் சாரி சொல்ல ஆரம்பிக்கும் போதே நான் உண்மையை சொல்லிட்டேன் தானே. அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் மிஸ்டர் சூர்யா என்று கூறவும் அவனும் அவள் கூற்றில் உள்ள உண்மையை புரிய புன்னகைத்தவுடன் அவளும் புன்னகைத்து விட்டு, இப்போ சூப்பர், சரி தூக்க வருது போலாமா என்று கேட்டாள். அவனும் சரி என்று உடன் படி ஏறினான். இருவரும் படியில் முடிவில் தத்தம் அறைகளுக்கு பிரியும் போது சுபி என்று அழைத்தவன் அவள் திரும்பியதும் அவள் முகம் பார்த்து, யோசிச்சுட்டு தான் இருக்கேன். குழந்தைங்ககிட்ட கூட என்னை சாரி சொல்ல விடாமல் நீ கவனமாக இருக்கிறத பற்றி. ஏன் அப்படி? நான் உனக்கு அவ்வளோ ஸ்பெஷலான இன்னும் எனக்குள்ளே நான் யோசிச்சுட்டே தான் இருக்கேன் என்று அவன் கூற கேட்டதும் அவள் அவனையே பார்த்தாள். சில கணங்கள் எதுவும் கூறாமல் மௌனமாகி பின் குட் நைட் சூர்யா என கூறிவிட்டு தன் அறைக்குள் சென்று படுத்து விட்டாள்.